ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வியானுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்டு ஊட்டுறதுக்கு குருவாயூர் போயிருந்தோம். ஸோ அங்கே குருவாயூருக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டு ஊட்டுறதுக்கு என்னென்ன டிக்கெட் எடுத்தோம், எப்படி போனோம், அங்கே எங்கே ஸ்டே பண்ணோம், இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குது, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. நாங்கள் மதுரையிலேருந்து குருவாயூர் கிளம்புனோம். ஸோ நாங்கள் குருவாயூருக்கு ஸ்ட்ரெயிட் ட்ரெயின் இருக்குது, இருந்தாலும் நாங்கள் அது பிடிக்கல. அதில் எங்களுக்கு 11 ஹவர்ஸ் கிட்ட ட்ராவல் இருந்துச்சு. நாங்கள் வந்து திருச்சூர் ட்ரெயின் தான் பிடிச்சி போயிருந்தோம், அமிர்தா எக்ஸ்பிரஸ். இதில் வந்து 6 ஹவர்ஸ் கிட்ட தான் எங்களுக்கு ட்ராவல், 6 to 6.5 கிட்ட தான் எங்களுக்கு ட்ராவல் இருந்ததுனால நாங்கள் அந்த ட்ரெயின் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி போனோம். ஆக்சுவலாக ட்ரெயின் ரொம்பவே காலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினோட ரேட்டுமே ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக ஒரு டிக்கெட்டோட ரேட்டுமே இங்கே வந்து ரொம்ப கம்மி. சிட்டிங் தான், ஆனால் வந்து ஃபுல் ட்ரெயின் வந்து காலியாக இருந்துச்சு. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். வியானுக்கு அங்கே அழகாக ஒரு தொட்டில் கட்டி வியானை அழகாக அங்கே வந்து தூங்க வச்சிட்டோம். ஸோ ஒரு ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காலியான ட்ரெயினில் போன ஒரு ஞாபகம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ தர்ஷித்து எல்லாருமே ஜாலியாக அங்கங்கே நல்லா விளையாண்டுட்டு ஒரு சூப்பராக போனோம். ஸோ ஆஃப்டர் பேபி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெயின் வந்து திருச்சூருக்கு ஒரு லேட் நைட்டு தான் ஆக்சுவலாக போய் இறங்கும். ஒரு ஆட்டோக்கார அண்ணாக்கிட்ட நாங்கள் முன்னாடியே சொல்லி வச்சிட்டோம், அண்ணா நீங்கள் வந்துடுங்க எங்களை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு குருவாயூருக்குன்னு. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த ஆட்டோக்காரனா ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாரு. அவரோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட எண்ணில் நான் வந்து மறக்காமல் கொடுக்குறேன். ஸோ அவர் வந்து எங்களுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக வந்து வெயிட் பண்ணிட்டாரு. ட்ரெயின் வந்துட்டு ஒரு 1/2 hour லேட்டு ஆக்சுவலாக. அதனால் நாங்கள் வந்துட்டோம். அவர் எங்களுக்கு முன்னாடி இருந்தே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அவர். ஸோ நாங்கள் திருச்சூர் வந்து இறங்கினதுமே அவருக்கு ஃபோன் பண்ணோம். அவர் நீங்கள் என்ட்ரன்ஸ் வந்துடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோக்கார அண்ணா தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து ரூம்ஸ் கூட அவர் தான் பார்த்தாரு. நாங்கள் வந்துட்டு ஒரு மத்தியானம் போல் தான் ஃபோன் பண்ணி அவருக்கு சொன்னோம். ஒரு 12 o'clock கிட்ட, அண்ணா நாங்கள் அது மாதிரி குருவாயூர் வரோம், எங்களுக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் அவர் நேர்லேயே போயிட்டு எங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்து எந்த ரூம் வேணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்டாங்க. நாங்கள் டெம்பிள் பக்கத்துலேயே எங்களுக்கு வந்துட்டு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு சொன்னோம். அவர் சரி ஓகே, அப்போ டெம்பிள் பக்கத்துலேயே நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு டெம்பிள் பக்கத்துலேயே ஒரு கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லாமல் எங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு வந்து ரூமும் பார்த்து கொடுத்தாரு. அண்ட் திருச்சூருக்கு வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு அவருமே வந்துட்டார். ஸோ திருச்சூர்லேருந்து நாங்கள் நேராக வந்துட்டு குருவாயூர் வந்துட்டோம். ஸோ இந்த கோவிந்தா அந்த ராயல் ஹோம்ஸில் தான் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் 6 பேர் ஸ்டே பண்ணியிருந்தோம் இதில். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பெரிய ரூமாக வேணும், ஒரே ரூமா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். நாங்கள் வந்து மிட் நைட்டில் போனதுனால தான் ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ஒரு ரூம் ஆக்சுவலாக தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் சரி கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வியானுக்கு மார்னிங் வந்து ஃபுட்டு ஊட்டலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரூம்க்கு வந்து நாங்கள் 6 members அப்படின்றதுக்காக எங்களுக்கு வந்துட்டு பர் டேக்கு வந்து 2000 ஆக்சுவலாக சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ், அது எப்போனாலும் அந்த ரேட் ஏறலாம் இறங்கலாம். ஸோ மார்னிங் ஆல்தான் நாங்கள் குளித்து ரெடி ஆகிட்டோம் எல்லாருமே. இங்கேருந்து ரொம்ப பக்கம் ஆக்சுவலாக, எங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் அப்படியே டெம்பிள். ஸோ நான் டெம்பிளுக்கான வியூ உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப தூரம்லாம் இல்லை, நான் அதுக்காக தான் நாங்கள் பக்கத்துலேயே கேட்டோம், நாங்கள் வாக் பண்ணி போகணும் அப்படின்றதுக்காக. ஸோ வியானுக்கு வந்துட்டு அன்னப்பிரசனம் பண்ணுறதுக்கு நாங்கள் டிக்கெட் வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வெப்சைட் கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் அன்னப்பிரசனம்னு சொல்லி நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அன்னப்பிரசனம் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள அவங்களே ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. உள்ள மொபைல்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. அதனால அவங்க வந்துட்டு ஒரு 10 ஃபோட்டோஸ்க்கு 200 அந்த மாதிரி, ஒரு 5 ஃபோட்டோஸ்க்கு 100 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் 10 ஃபோட்டோஸே வந்து அவங்க கிட்டேருந்து கேட்டு வாங்கிக்கிட்டோம். ஸோ வாங்கி டோட்டலாக 300 பே பண்ணோம். இந்த 300க்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அன்னப்பிரசனம் ஊட்டுறதுக்கு அவங்க ஃபுட்டு கொடுத்துருவாங்க, அந்த இது அவங்க ஃபோட்டோ எடுத்து அது கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா மட்டும் ஆக்சுவலாக வந்துட்டு சாமி டைரெக்டாக டக்குன்னு வந்து பார்த்துடலாம், அதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே வந்துட்டு நிறைய பேக்ஸு ஃபோன்ஸ் எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தது தான் மெயின் என்ட்ரன்ஸ். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்துட்டோன்னா இங்கே கிளாக் ரூம்னு சொல்லி இருக்கும். இந்த கிளாக் ரூமில் தான் உங்கள் பேக் எல்லாமே நீங்கள் வந்துட்டு வச்சுட்டு போகணும். நாங்கள் போயிருந்தப்போ ரொம்ப அந்த அளவுக்கு ஒன்றும் கூட்டம் கிடையாது. அதே மாதிரி இங்கே கம்ஃபர்ட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ 1 day ட்ராவல், நான் மார்னிங்கே தான் போய் இறங்குறேன் அப்படின்றவங்களுக்கு மார்னிங் நீங்கள் இறங்கி இங்கே நீங்கள் குளிச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு கூட நீங்கள் அப்படியே போகலாம். நீங்கள் தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இருக்காது. ஸோ நாங்கள் ஆப்போசிட்டில் தான் ரூம் எடுத்திருந்தோம். நாங்கள் வந்துட்டு கம்ஃபர்ட் ஸ்டேஷனில் கிளாக் ரூமில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் பேக் எல்லாமே வச்சுட்டோம். ஸோ இந்த இடம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே தான் நாங்கள் வந்து டிக்கெட் வந்து நீங்கள் எடுக்கணும். நாங்கள் ஆன்லைனில் ஆக்சுவலாக ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டோம்.
டேரெக்டாக போய் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் கவுண்டரில் தான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் பாவா நாங்கள் எல்லாருமே வந்துட்டு வேகமாக போய் சாமி உடனே பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ எங்கள் கூட வந்தவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு 1000 rupeesக்கு டிக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ பிலோ 11 ஏஜஸ் இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. ஸோ 11 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அவங்களுக்கும் 1000 rupees டிக்கெட் நாங்கள் எங்கள் என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு அவங்களையும் கூப்பிட்டுட்டு போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஃபாஸ்ட்டாக சாமி பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுமே ஃபாஸ்ட்டாக சாமி பார்த்துட்டு வரணுமே அப்படின்றதுக்காக தான். ஸோ உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு பேக்ஸ் எதுவும் அலோடு கிடையாது. அதே மாதிரி ஷர்ட்டு அது எதுவுமே அலோடு கிடையாது. ஒன்லி அந்த டவல் தான் போட்டுக்கணும். கோவிலில் வேஷ்டி மட்டும்தான் அலோடு. அதனால் நான் தர்ஷித்துக்கு இவங்களுக்கு 3 பேருக்குமே செட்டை ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி செட்டாக எல்லாருமே போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் இங்கே வந்து இப்போ 1000 rupeesக்கு அவங்களுக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டேன். நான் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலுமே இங்கே வந்து அவங்க பிரிண்ட் கேட்குறாங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் யாராவது புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிரிண்ட் அவுட் நீங்கள் கண்டிப்பாக கையோடு எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் அவங்க வந்து உள்ளே அந்த டிக்கெட் பார்த்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களே அழகாக ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க. இலையில வச்சு சூப்பராக அதெல்லாம் அந்த ப்ராசஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு டோட்டலாக எங்களுக்கு வந்து 1 hour கிட்ட தான் ஆச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டு இவனுக்கு அன்னப்பிரசனம் பண்ணிவிட்டு துலாபாரம் பண்ணிவிட்டு சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு எங்களுக்கு டோட்டலாகவே 1 hour தான் ஆச்சு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ வியானுக்கு மறக்க முடியாத ஒரு ஃபஸ்ட்டு ஃபுட் மெமரி இது. இந்த ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1 week ஆகும். எங்களுக்கு 1 டேவே வந்துடுச்சு. ஸோ ஆட்டோக்காரன் நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் யாராவது குருவாயூர் போய் அன்னப்பிரசனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் இவங்களுக்கு கால் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஜெகா உஷா வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.